அதாவது 550 லிட்டர்ஸ் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம செகண்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணோம்னா 803 லிட்டர்ஸ் ஸ்பேசியஸ் கிடைக்குது. வண்டியோட ஸ்பேர் வீல் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான கிளாம் மூலமாக இந்த ஸ்பேர் வீலை பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் மற்றும் மஃப்ளரை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓவரால் வண்டியோட பூட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பேசியஸாகவும் ஒரு ஃப்ளெக்சிபிள் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி செட்டப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியோட ரியர் வியூ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் மற்றும் ரியர் ப்ரெசன்ஸ் ரொம்ப ப்ராப்பராகவே இந்த எர்டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷன் இங்கே நம்ம பார்க்க முடியும். நம்பர் பிளேட்டோட நைட் லேம்பும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. பூட் டோரை நம்ம புல் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு ஒரு கிராப் ஹேண்டிலும் இங்கே டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஸ்பேசியஸான வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த எர்டிகாவை செலக்ட் பண்ணலாம். டொயோட்டா இனோவாக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேசியஸான வெஹிக்கிளை பட்ஜெட் ப்ரைஸில்